நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், आज के दिन ध्यान के लिए लिया गया वो वचन உன்னத பாட்டின் புஸ்தகம் सबोपदेश की पुस्तक 2வது அதிகாரம் श्रेष्ठ गीत की पुस्तक 2 अध्याय 10வது வசனம். 10वां वचन. உன்னத मेरा प्रेमी मुझसे कह रहा है, हे मेरी प्रिय, हे मेरी सुंदरी, उठकर चलिया. சூலமித்தியால் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். यहाँ पर सुनमित्यूस जो एक बात कह रही है, इसके बारे में हम देखते हैं. என் நேசர் என்னோட பேசி, मेरा प्रेमी मुझसे कह रहा है, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. हे मेरी प्रिय, हे मेरी सुंदरी, उठकर चलिया. மாரிகாலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. क्योंकि देख जाड़ा जाता रहा और वर्षा भी हो चुकी और जाती रही है. நீ எழுந்து வா என்று சொல்லி நேசர் என்னோடு பேசினார் என்று சூலமித்தியால் சொல்கிறார். यहाँ पर सुनमित्यूस कहती है, मेरा प्रेमी मुझसे कह रहा है कि उठकर चलिया. அதாவது மணவாளன் மணவாட்டியோடு பேசுகிற ஒரு வார்த்தை. इसका मतलब यहाँ पर एक वधू एक वर से बात किया हुआ बातें हैं. மணவாளன் மணவாட்டி என்று சொல்லும்போது கிறிஸ்து சபையோடு பேசுகிற ஒரு வார்த்தை. मतलब एक मसीह कलीसिया से बात करने का एक अनुभव. நேசர் மணவாட்டியோடு பேசுற வார்த்தை. यहाँ पर एक प्रेमी अपनी दुल्हन से बात करने वाली बातें. இதை நம்ம ஆவிக்குறி பிரகாரமாக எடுத்துக்கொள்ளும் போது, इसे यदि हम आत्मिक रीति से ध्यान करेंगे, கிறிஸ்து சபையோடு பேசுகிற ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. मसीह कलीसिया से बात करने का एक अनुभव है. என் பிரியமே, हे मेरे प्रेमी, என் ரூபவதியே, हे मेरी सुंदरी, நீ எழுந்து வா, तू उठकर चलिया. என்று மணவாளன் மணவாட்டியை கூப்பிடுகிறார். ऐसे दूल्हा जो है दुल्हन से कहता है, கிறிஸ்து சபையை பார்த்து சொல்லுகிறார், मसीह कलीसिया से कहता है, என் மணவாளியே, हे मेरी प्रिय, என் பிரியமே, हे मेरी सुंदरी, என் ரூபவதியே, हे मेरी सुंदरी, நீ எழுந்து வா, तू उठकर चलिया. என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ऐसा परमेश्वर हमसे कह रहा है. அப்போ எழுந்து வா என்று சொல்லும் போது, उठकर चलिया कहते समय, மணவாட்டி அல்லது கிறிஸ்துவின் சபை இன்னும் எழும்ப வேண்டிய விதத்தில் அது எழும்பவில்லை. क्योंकि अभी तक दुल्हन जैसा उठना चाहिए, कलीसिया जिस प्रकार उठना चाहिए, वो अभी तक उठा नहीं है. அது இன்னும் எழும்பவில்லை. अभी तक उठा नहीं है. அப்போ சபை எழும்பவில்லை என்று கர்த்தருக்கு ஒரு குறைவு இருக்கிறது. परमेश्वर के मन में कमी है कि अभी तक कलीसिया उठी नहीं है. அதாவது மணவாட்டி இருக்கிற இடத்தை விட்டு எழும்பவில்லை என்று மணவாளனுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. दूल्हा के मन में एक कमी है कि दुल्हन अभी तक बैठी जगह से उठी नहीं है. ஒருவேளை மணவாட்டி இருக்கிற இடம் மணவாளனுக்கு பிடிக்காத ஒரு இடமா இருக்கலாம். शायद हो सकता है कि दुल्हन जहाँ पर बैठी है वो जगह दूल्हा को पसंद नहीं हो. அப்ப மணவாட்டியாகிய சபையாகிய நம் தேவனுடைய பிள்ளைகள், हम जो दुल्हन है, परमेश्वर की कलीसिया है, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், हमसे परमेश्वर कहता है, நீ எழுந்திரு, तू उठ जा. நாம் இருக்கிற இடம் இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடமா இருக்கலாம். भले हम जहाँ पर बैठे हैं वो स्थान परमेश्वर को प्रिय न हो, அப்படினால கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கவில்லை, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திரு. इसलिए परमेश्वर हमसे कहता है कि तू जहाँ पर बैठा है ये मुझे पसंद नहीं है, इसलिए तू उठकर चलिया. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், यदि हमको परमेश्वर का आशीर्वाद को पाना है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருக்கிற இடத்திலிருந்து எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. जहाँ पर हम बैठे हैं वहाँ पर से उठना अवश्य है. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், यदि आज के दिन परमेश्वर के लोग हमें प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाना है, நாம் இருக்கிற இடத்திலிருந்து எழும்ப வேண்டும். जहाँ पर बैठे हैं वहाँ पर से उठना है. நாம் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லை. हम जहाँ पर बैठे हैं ये परमेश्वर को प्रिय नहीं है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடியால் தான் हम परमेश्वर को प्रिय नहीं है वैसे स्थान में बैठने के कारण கர்த்தர் நம்மை பார்த்து எழுந்திரு என்று சொல்லுகிறார். परमेश्वर हमें देखकर उठने को कहता है. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். परमेश्वर प्रतिज्ञा देता है. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். अब्राहम को आशीष करना ही परमेश्वर को प्रिय है. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, अब्राहम को आशीर्वाद देने से पहले கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने अब्राहम से कहा, நீயே உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் ஜனத்தை, தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, तू तेरे देश, तेरे कुटुंबियों, तेरे परिवार, तेरे पिता को छोड़कर நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. मैं जहाँ तुझे जाने को कहूंगा वहाँ तू जा. ஆபிரகாம் இப்பொழுது இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லை. अभी जहाँ पर अब्राहम बैठा था वो परमेश्वर को प्रिय नहीं था. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். परमेश्वर की इच्छा थी कि अब्राहम को आशीष करे, ஆனா ஆபிரகாம் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்ல. लेकिन अब्राहम जिस स्थान में बैठा था वो परमेश्वर को प्रिय नहीं था। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यदि परमेश्वर का प्रतिज्ञा वचन या आशीर्वाद अब्राहम के जीवन में पूरा होना है तो ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. अब्राहम को सबसे पहले उस जगह से उठना जरूरी था। தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி வெளியே போக சொல்ற. जहाँ पर बैठे हैं वहां पर से उठकर बाहर जाने को कहता है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வரும்போது நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. आज के दिन जब हमारे लिए आशीष भरी वादा मिलती है तो बड़े खुश हो जाते हैं। எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பின்னாடி சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். सभी आशीर्वाद के पीछे कोई अटी या शर्त होती है। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக வேண்டுமானால் अब्राहम का आशीर्वाद यदि हमारा भी बनना है तो ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால் अब्राहम के जीवन में यदि परमेश्वर की इच्छा पूरा होना है तो ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், अब्राहम से परमेश्वर ने कहा நீ எழுந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். एक जगह पर कहता है तू छोड़कर उस देश में चले जा जहां मैं तुझे दिखाऊंगा। நீ எழுந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. तू उठकर निकल और जहां मैं तुझे जाने को कहूंगा वहां तू जा। ஒரு இடத்துல ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, एक जगह पर अब्राहम में इस प्रकार लिखा है நீ எழுந்து புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. तू उठकर उस देश में आ जहां जिस देश में मैं तुझे दिखाऊंगा। ஆபிரகாமே நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். हे अब्राहम तुझे मैं जातियों का पिता बनाऊंगा, உன்னை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். तुझे मैं विश्वासियों का पिता बनाऊंगा। உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கு. तेरे वंश जो है आकाश के तारों के समान बढ़ेंगे, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கு. तेरे वंश समुद्र के किनकों के समान बढ़ेंगे। இவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும். तुझे ये सब कुछ मिलना है। வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உன்னில் நிறைவேற வேண்டும். प्रतिज्ञा वचन का आशीर्वाद तेरे जीवन में पूरा होना है। உன் சந்ததியிலிருந்து கிறிஸ்து பிறக்க வேண்டும். तेरे वंश में से मसीह जन्म होना है। இதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? इसके लिए तुझे क्या करना है? நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீ எழும்பு. तू जहाँ पर बैठा है वहां पर से उठ। நீ இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கவில்லை. तू जहाँ पर बैठा है वो मुझे पसंद नहीं நீ है। இருக்கிற இடத்துல இருந்திருந்தால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. यदि तू जहाँ पर बैठा है वहीं पर बैठा रहेगा तो मैं तुझे आशीर्वाद नहीं कर सकूंगा। நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு. इसलिए तू जहाँ पर बैठा है वहां पर से उठ। நீ எழுந்து புறப்பட்டு तू उठकर निकल நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. और मैं तुझे जिस देश को जाने को कहूंगा उसी देश को चले जा। அவ ஆபிரகாம் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? अब्राहम कहाँ पर बैठा है? ஆபிரகாம் தன் தகப்பனார் கூட சேர்ந்து விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறார். अब्राहम अपने पिता के साथ बैठकर मूर्ति पूजा कर रहा था। விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறார். मूर्ति पूजा कर रहा था। மக்களை விக்கிரகாராதனை செய்யும்படியாய் लोगों को मूर्ति पूजा करवाने के लिए அந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். वहाँ मूर्तियों को बना रहे थे அவர்கள் விக்கிரகத்தை வெளிப்படுகிறார்கள். और वे लोग भी मूर्ति पूजा करते थे। மற்றவர்களும் விக்கிரகத்தை ஆராதிக்கும்படியாக दूसरे लोग भी मूर्तियों की पूजन करने के लिए இவர்களும் விக்கிரகத்தை உண்டாக்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ये लोग भी मूर्तियों को बनाकर बेच रहे थे। அப்ப விக்கிரக ஆராதனைக்குள் இருந்து கொண்டு மற்றவர்களை விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். खुद भी मूर्ति पूजा करते थे, दूसरों को भी मूर्ति पूजा करवाने की व्यापार करते थे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा ஆபிரகாமை திரள் கூட்ட ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்றனே. मुझे अब्राहम को कई भीड़ के लोगों का पिता बनाना है। ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றனே. मुझे अब्राहम को विश्वासियों का पिता बनाना है। ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலாய் வானத்து நட்சத்திரத்தை போல பெருகனே. अब्राहम के वंश को आकाश के तारा घन को समान बढ़ाना है। ஆனா ஆபிரகாம் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. लेकिन अब्राहम को बैठने का स्थान ये नहीं है। ஆபிரகாமை எழுந்திருக்க சொல்லுகிறார். इसलिए अब्राहम को उठने को कहता है। உன்னுடைய பிள்ளைகள் இந்த ஆபிரகாம் விக்கிரகாராதனை பண்ணுகிறவன் மாத்திரமல்ல மற்றவர்கள் விக்கிரகாராதனை பண்ணும்படியாக விக்கிரகத்தை உண்டாக்கி விற்பனை பண்ணி ये கொண்டிருக்கிறார். अब्राहम केवल खुद ही मूर्ति पूजा नहीं करता था बल्कि दूसरों को भी मूर्ति पूजा करवाने के लिए मूर्ति का धंधा करता था। விசுவாசிகளை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். आज के दिन विश्वासियों से कहता है இன்றைக்கு अनेகர் விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள். आज कई लोग मूर्तियों का पालन करते हैं, மற்றவர்களை விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே வழி நடத்துகிறார்கள். दूसरों को भी मूर्ति पूजा करने के रास्ते में अगुवाई करते हैं। ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாவிட்டாலும் भले यदा कदाचित उद्धार पाए हुए लोग उसे मार्ग में नहीं है, ஆண்டவரை வைக்கக்கூடிய ஸ்தானத்துல கர்த்தரை வைக்காமல் जहाँ पर परमेश्वर को रखना चाहिए वहाँ पर परमेश्वर को नहीं रखते हुए கர்த்தரை
கர்த்தரை வைக்கக்கூடிய ஸ்தானத்திலே குடும்பத்தையோ, जहाँ पर परमेश्वर को रखना चाहिए वहां पर परिवार को, கர்த்தரை வைக்கக்கூடிய ஸ்தானத்திலே ஊழியக்காரர்களையோ, या जहाँ पर परमेश्वर को रखना चाहिए वहां पर सेवक को, கர்த்தரை வைக்கக்கூடிய ஸ்தானத்திலே வியாபாரத்தையோ தொழிலையோ வைத்திருந்தால் जहाँ पर परमेश्वर को रखना चाहिए वहां पर काम धंधा या व्यापार या नौकरी को रख दे, அது விக்கிரக ஆராதனை. वही मूर्ति पूजा बन जाता है। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்குள் காணப்படுகிற விக்கிரக ஆராதனை विश्वासियों के अंदर जो मूर्ति पूजा है, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை மற்றவர்களுக்கு பொருட்களுக்கு கொடுக்கிறார்கள். जो परमेश्वर को जो स्थान देना चाहिए वो किसी वस्तु को देते हैं। முதல் ஸ்தானம் கர்த்தருக்கு, प्रथम स्थान यहोवा को, முதல் ஸ்தானம் கர்த்தருக்கு. प्रथम स्थान यहोवा को दे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்காமல் परमेश्वर को प्रथम स्थान न देते हुए முதல் ஸ்தானத்தை தங்கள் தொழிலுக்கோ வருமானத்துக்கோ பிள்ளைகளுக்கோ படிப்புக்கோ கொடுத்தால் प्रथम स्थान अपने काम कमाई धंधा व्यापार बच्चे परिवार को देते रहे, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம். जहाँ पर हम बैठे हैं वो परमेश्वर को प्रिय नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். आप अपने पालक को यहोवा में पालन करो, பெற்றோருக்குள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். पेचोर में यहोवा में पालन करना है, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், बच्चे पालकों का पालन करना है, அது கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். वो भी यहोवा में पालन करना है। கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பெற்றோர்கள் செய்ய சொல்லும்போது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. जो काम परमेश्वर को प्रिय नहीं है वैसे कामों को करने के समय पूरा नहीं करना है। விசுவாசிகள் ஊழியர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கணும். विश्वासी लोग सेवकों के साथ संबंधी रखे, அதே சமயம் முதல் ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்கணும். पहला स्थान केवल प्रथम परमेश्वर के साथ बने रहे, நம்முடைய ஐக்கியம் முதலாவது கர்த்தரோடு இருக்கணும். हमारा संगति पहले यहोवा के साथ रहे, அதற்கு அடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். उसके बाद यहोवा के लोगों के संगति रहे। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்துல வைக்காமல் आज के दिन परमेश्वर के लोग परमेश्वर को जिस स्थान में रखना चाहिए वहां पर न रखते हुए, தாங்கள் மட்டும் அப்படி இருப்பது மட்டுமல்லாமல் खुद ही केवल वैसा न रहते हुए மற்றவர்களை அப்படிப்பட்ட பாதையிலே நடக்க முடியாமல் பொறுத்துகிறார்கள். दूसरों को भी उसी रास्ते में चलने के लिए जबरदस्त करते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है ஆபிரகாம் இருக்கக்கூடிய இடம் இதுவல்ல. ये अब्राहम का रहने का स्थान नहीं है। ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா अब्राहम आशीष पाना है तो ஆபிரகாம் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வர வேண்டும். अब्राहम इस मूर्ति पूजा से बाहर निकलना है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்க வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது? आज के दिन आपका जीवन किस प्रकार में है? கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்து கொண்டு जो परमेश्वर को प्रिय नहीं है उसी स्थान पर बैठते हुए மற்றவர்களை அந்த இடத்துக்கு நீங்க வரவழைத்துக் கொண்டு இருந்தால் दूसरों को भी उसी स्थान में लाते रहेंगे, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. परमेश्वर का प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा नहीं हो सकेगा। ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கும்போது அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும். जो भी काम आपके बीच में यहोवा को जो प्रिय नहीं है वैसी बातें रहे तो वो आशीर्वाद को रोक देगा। விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வருகிற விக்கிரக ஆராதனை विश्वासियों के जीवन में जो मूर्ति पूजा होती है, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத எந்த ஒரு காரியமும் விக்கிரக ஆராதனை. परमेश्वर को जो भी प्रथम स्थान नहीं देगा वो सारी बातें मूर्ति पूजा, அது மனுஷனா இருக்கட்டும். भले वो इंसान हो। சில ஊழியக்காரர்களை கடவுளை போல கும்பிடுவார்கள். कुछ लोग सेवक को परमेश्वर बना देते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே प्रेरित पौलुस जब सेवा कर रहा था उन दिनों में, பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். पौलुस सेवा कर रहा था, பர்னபாவும் பவுலும் ஊழியம் செய்கிறார்கள். बरनबास और पौलुस सेवा कर रहे थे। ஜனங்கள் அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே लोग उन पर इतना प्रेम रखे थे, மாலைகளை கொண்டு வந்து அவர்கள் மீது போடுகிறார்கள். हार लाकर उनको पहनाने लगे। பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், तब पौलुस एक जगह पर कहता है, ஆரம்ப நாட்கள் நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே आरंभ काल में हम पर आप इतनी प्रेम रखते थे, உங்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருந்தீர்கள். आप अपनी आंखों को भी निचोड़ कर देने के लिए तैयार थे। அந்த அளவுக்கு விசுவாசிகள் ஊழியக்காரரை நேசிக்கிறார்கள். उतनी विश्वासी लोग सेवक से प्रेम करते थे, கண்களை பிடுங்கி கொடுக்க கூட தகுதியை தயாரா இருக்கிறார்கள். आंख भी निचोड़ कर देने के लिए तैयार थे। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லது. सब कुछ अच्छा है, ஆனால் நம்முடைய இருதயத்துல முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். लेकिन हमारे मन में सबसे प्रथम परमेश्वर को स्थान देना है। இருதயத்துக்குள்ளே முதலிடம் கர்த்தர். हमारे मन में यहोवा को प्रथम स्थान देना है। இருதயம் கிறிஸ்துவினால் நிரம்பி இருக்க வேண்டும். हमारा मन मसीह से भरा रहना है। இந்த இருதயம் கர்த்தரினால் நிரம்பி இருக்கும்போது जब ये मन मसीह से भरा रहेगा, அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. उस मन की भरपूरी से ही मुंह की बातें निकलेगी। அந்த வார்த்தை வந்து தேவனாய் வெளிப்படு. उसी मुंह की बातों से परमेश्वर प्रकट होगा அந்த வார்த்தை ஜனங்களை சந்திக்கு. और वही बातें लोगों को स्पर्श करेगा அந்த வார்த்தை ஜனங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்து. और वही वचन परमेश्वर की ओर अगुवाई करेगा। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया।
இருக்கிறார்கள். आज कई लोग कई अभिनेत्रियां हैं, அநேகருக்கு அநேக ரசிகர்களை பிடிக்கும். कई लोग किसी के फैन बन जाते हैं. சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग बोलेंगे, பவுலே சொல்லுகிறார், पौलुस कहता है, உங்களில் அநேகர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார். आप में से कई लोग कहते हैं कि मैं पौलुस का हूँ, சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்கிறீர்கள். कुछ लोग अपुलुस के हो, சிலர் நான் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன். कुछ लोग कहते हैं मैं मसीह का हूँ. பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, பவுலா உங்களுக்கு சிலுவையிலே அறையப்பட்டார். क्या पौलुस तुम्हारे लिए क्रूस पर मारा गया? பவுலா உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். क्या पौलुस तुम्हारे लिए क्रूस पर खून बहाया? நான் நடுகிறேன், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறார். मैं तो केवल लगाता हूँ, अपुलुस जल सींचता है. நடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவன் ஓடுகிறவன், நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. लगाने वाले से भी नहीं, जल सींचने वाले से भी नहीं, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாமாகும். केवल बढ़ाने वाले परमेश्वर से ही सब कुछ होगा. ஆனபடினாலே உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிருக்க வேண்டாம். इसलिए तुम्हारे बीच में कोई वाद विवाद न हो. நான் பவுலை சேர்ந்தவன், நான் பர்னபாவை சேர்ந்தவன் என்று வாக்குவாதம் பண்ணாதீருங்க. आप अपने आप में ये वाद विवाद न करो कि मैं पौलुस का हूँ, मैं बरनबास का हूँ. கிறிஸ்துவே உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். मसीह ही तुम्हारे लिए क्रूस पर मारा गया. அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க. उसी मसीह को अपने अंदर धारण कर लो. தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாராய் இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் ரசிகர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम कोई भी क्यों न हो, हम मसीह के फैन बने. அரசியல்வாதிகளுக்கு अनेक ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். जो हीरो लोग होते हैं उनके कई जो लोग फैन होते हैं. अनेक सिनेमा நடிகர்களை ரசிகர்களாய் ஏற்றிருக்கிறார்கள். कई लोग सिनेमा के एक्टर को अपना प्रेमी बना लेते हैं. தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் कोई भी क्यों न हो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், यदि परमेश्वर आपको आशीष करना है तो நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமில்லாவிட்டால், आप लोग जहाँ पर बैठे हो वो स्थान यदि परमेश्वर को प्रिय नहीं है, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புங்க. आज के दिन परमेश्वर आपसे कहता है कि उठकर चले आ. விக்கிரகாராதனை ஸ்தலத்தை விட்டு எழும்புங்க. मूर्ति पूजा होने वाली स्थान से उठ जा. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத காரியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. परमेश्वर को जो प्रथम स्थान नहीं देते हो उस स्थान से उठ जा. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை வேற எந்த ஒரு காரியத்துக்கு கொடுத்தாலும், यदि परमेश्वर को जो स्थान देना चाहिए वो किसी को भी दे, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விக்கிரகாராதனையாய் மாறுகிறது. वही किसी इंसान के जीवन में मूर्ति पूजा बन जाता है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விக்கிரகாராதனை இடத்தை விட்டு நீங்கள் எழும்புங்க. इस मूर्ति पूजा के स्थान से उठ जाओ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும். यदि आपके जीवन में आशीर्वाद पाना है तो सबसे पहला उठना है. நாம் விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்க, அதாவது உலகத்தை நேசிக்கிற அனுபவத்தை விட்டு எழும்ப வேண்டும். और दुनिया से प्रेम करने वाली बातों से उठना है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் नीति वचन 6वां अध्याय அப்படி 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसके 9वां वचन को यदि पढ़ोगे, சோம்பேறியே हे आलसी எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? तू कब तक सोता रहेगा? எவ்வளவு நேரம் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திராதிருப்பாய்? तेरी नींद कब टूटेगी? அங்க எழுத சோம்பேறி பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर आलसी के बारे में लिखा गया है, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? हे आलसी तू कब तक सोता रहेगा? எவ்வளவு நேரம் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திராதிருப்பாய்? तेरी नींद कब टूटेगी? கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தரலாம். परमेश्वर ने हमको वादाएं दिया है. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் நடைபெற வேண்டுமானால், यदि प्रतिज्ञा वचन हमारे जीवन में आशीर्वाद लाना है तो தேவனுடைய பிள்ளைகள் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். परमेश्वर के लोग नींद से उठना है. கர்த்தர் மாதிரியாய் எறும்பை சொல்லுகிறார். इस यहाँ पर परमेश्वर कहता है, சோம்பேறியே ए आलसी நீ எறும்பினிடத்தில் போய் பாடத்தை கற்றுக்கொள். तू जाकर मुंगी से सीख ले. இன்னைக்கு அநேகர் தூங்கிட்டே இருப்பாங்க. आज कई लोग सोते रहेंगे, அடுத்தாலும் தூக்கம் இருந்தாலும் தூக்கம். बैठेंगे सोएंगे, सोते लेटते भी सोएंगे. ஆண்டவர் சொல்லுகிற எறும்பினிடத்துல போ. परमेश्वर कहता है मुंगी के पास जा. எறும்பினிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். मुंगी के पास जाकर ज्ञान सीख ले. அது தனக்கு தலைவன் இல்லாவிட்டாலும், वो अपनी कोई नेता न होने पर भी, அதிபதி இல்லாவிட்டாலும், वह अपना कोई नेता न होने पर भी, மாரி காலம் வருவதற்கு முன்பதாகவே, ऋतु वर्षा आने से पहले, மாரி காலத்துக்கு கோடை காலத்திலேயே பொருட்களை சம்பாதித்து ஆதாயப்படுத்தி வைக்கிறது. ग्रीष्म ऋतु में ही पहले से ही अपनी सारे वस्तु जमा करने लगता है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा जीवन किस प्रकार है? வசனத்தை கேட்க கூடாத கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ऐसे अकाल के दिन आ रहे हैं कि हम परमेश्वर के वचन को नहीं सुन पाएंगे. அந்த பஞ்சத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பதாக, उस अकाल के दिन आने से पहले, எப்படி எறும்பு தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதோ, जैसे मुंगी अपने लिए भोजन को जमा कर रख देता है, அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வேண்டிய ஆகாரமாகிய வேத வசனத்தை உட்கொள்ள
கொள்ள வேண்டும். उसी प्रकार परमेश्वर हमारे लिए रखा हुआ वचन को खा लेना है. இருதயனுடைய இருதய வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். हमारा मन पूरी तरह से वचन से भरा रहना है. நம்முடைய வாழ்க்கை வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். हमारा जीवन वचन से भरा रहना है. தேவனுடைய பிள்ளைகள் எந்த வசனத்தின் அடிப்படையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். कौन सी वचन के आधार पर हम जी रहे हैं इसे जांच कर देखना है. சோம்பேறியே நீ எழுந்திரு. ये आलसी तू उठ जा. உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு. तेरी नींद कब टूटेगी? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? तू कब तक सोता रहेगा? எவ்வளவு நேரம் கண்மூடி கொண்டு உறங்கி கொண்டிருப்பாய்? तू कब तक अपनी आंखें बंद करे पड़ा रहेगा? தேவனுடைய பிள்ளைகள் சுறுசுறுப்புடைய கை ஆளுகை செய்யும். क्योंकि जो कोई फुर्तीला होता है उसके हाथों से प्रभुता होगी. விசுவாசிகள் எல்லாரும் அதிகாலையிலே எழும்புற பழக்கம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. सभी विश्वासियों को आदत है सुबह उठने का. எல்லாரும் அவர்கள் வேலைக்கும் தொழிலுக்கும் போக வேண்டியது இருக்கிறதால நீங்கள் அதிகாலமே எழும்புகிறீர்கள். क्योंकि आप लोग सुबह ही उठकर अपने काम धंधे में लग जाते हो, इसलिए आप लोग सबको सुबह उठने की आदत है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको अधिक से आशीष करे. சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும். जो फुर्तीला हाथ है उसी के द्वारा प्रभुता होगी. யாருக்குள்ள சோம்பல் இருக்கிறதோ जिसके अंदर आलसीपन है அந்த சோம்பல் அவர்களை தூங்கி விழ பண்ணு. वो ही सोते रहेंगे. எப்போது தூக்கம்? हमेशा नींद. சோம்பல் தூங்கி விழ பண்ணு. आलसीपन नींद लाता है. தேவனுடைய பிள்ளைகள் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான். जो कोई आलसी हाथों से काम करता है वो कंगाल बन जाता है. சோம்பல் ஒரு மனுஷனை தூங்கி விழ பண்ணுகிறது. किसी व्यक्ति को आलसीपन नींद देता है. சோம்பல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வருகிறது. आलसीपन जीवन में कंगाल को लाता है. அப்படினால கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, தூங்குகிற நீ எழும்பு. हे तू सोने वाला तू जाग उठ. சோம்பேறியே நீ உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு. ए आलसी तू अपने नींद से उठ जा. தூக்கம் என்று சொல்லும்போது नींद कहते समय தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. एक विश्राम करने की आदतों को बताती है. உடம்புக்கு பலவீனமாக இருக்கும்போது जब शरीर में ताकत नहीं होती है, சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग बोलेंगे ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி எழும்பிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பாயிரும். यदि 5 मिनट के लिए आंख बंद कर लूं तो मुझे थोड़ा अच्छा ताकत मिलेगा. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 5 நிமிஷம் படுத்து எழும்புறேன். इसलिए थोड़ा देर मुझे डिस्टर्ब मत करो, मैं 5 मिनट के लिए सो जाता हूँ. ஒரு 5 நிமிஷம் படுத்து எழும்பும்போது சரீரத்துல ஒரு புத்துணர்வு வருது. जब 5 मिनट के लिए सो के उठ जाते हैं तो शरीर में एक नई ताकत. அப்ப தூக்கம் என்பது இளைப்பாறுதல். नींद का मतलब विश्राम. ஆண்டவர் ஓமையாய் சொன்னார், परमेश्वर ने एक बार दृष्टांत में कहा, वो தீவெட்டி மரக்காலால் மூடாமல் तेरी दीवट को किसी ढक्कन से बंद न कर, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். उसे दीवट में रख दे. அப்பொழுது அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கு. तब वो घर के सभी लोगों को उजाला देगी. நமக்குள்ள ஏற்றப்பட்ட ரட்சிப்பின் தீபம், हमारे अंदर जो चढ़ाया गया वो उद्धार का दीपक, அது தேவனுடைய பிள்ளைகள் தீபம் வந்து விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட வேண்டும். वो दीपक जो है दीवट पर जलाया जाना चाहिए. ஆனால் अनेक தீவெட்டி கொளுத்தி, लेकिन आज के दिन कई लोग दीपक को जलाकर அதை மரக்காலால் மூடி வைக்கிறார்கள். उसे ढक्कन से बंद कर देते हैं. அநேகர் தங்கள் தீவெட்டிகளை கட்டிலின் கீழ் வைக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. कई लोग अपनी दीपक को काट के नीचे रख देते हैं. மரக்காலால் மூடி வைக்க கூடாது. उसे ढक्कन से बंद भी ना करे. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है. நமக்குள்ள ஏற்றப்பட்ட ரட்சிப்பு, हमारे अंदर जो मिलाया हुआ उद्धार, அதுதான் தீபம். वही दीपक है. இந்த தீபத்தை மரக்காலால் மூடி வைக்க கூடாது. इस दीपक को ढक्कन से बंद न करे. மரக்கால் என்று சொல்லும்போது ढक्कन कहते समय ஆகாரத்தை படி அளக்கிற மரக்காய், जो धान्य को मापने वाली माप, அரிசி அளக்கிறார்கள். चावल मापते हैं. நம்ம ஊர் நாட்டுல நாளியே என்று சொல்லுவார்கள். हमारे गांव में नाली कहते हैं. அப்போ மரக்காய் नाली அளக்கிறது, नापने वाला. அரிசி அளக்கிறது, பருப்பு அளக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு நாளி வச்சிருப்பாங்க. ये गऊ नापने के लिए, चावल नापने के लिए एक नापक होती है. அதை வச்சு மூடி வச்சிடுறாங்க. उस नापक से उसे बंद कर देते அதை हैं. மூடும் போது அந்த தீபம் அணைஞ்சு போகிறது. उसे बंद करते समय वो आग बुझ जाता है. அப்போ தீபத்தை ஏற்றினவர்கள் அதை மரக்காலால் மூடக்கூடாது. जिन्होंने उस दीपक को जलाया उसे बुझाना नहीं चाहिए. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है. கர்த்தர் உங்களுக்குள்ள தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். आपके अंदर परमेश्वर ने दीपक जला कर रखा है. ரட்சிப்பின் தீபத்தை பெற்றுக்கொண்டவர்கள், जिन्होंने उद्धार का दीपक को जलाया है, ரட்சிப்பின் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது जब उद्धार का दीपक जल रहा है, அவர்கள் இவர்களையும் பார்க்கிறார்கள். इनको उनको देखते हैं. நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், मैं भी उद्धार पाया हूँ, அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். वे भी उद्धार पाए हैं. அவர்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க, वो भी तो ऐसी है, அவர்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க. वो भी तो ऐसी रहते हैं. நான் மட்டும் ஏன் முன்னேறி போனேன்? मैं क्यों आगे बढ़ते जाऊं? ஏதோ ஆராதனை
ஆராதனைக்கு வாரம் சர்ச்சைக்கு வாரம் முடிஞ்சது. आराधना में आऊं बस उतना ही। அவர்களோடு இவர்களோடு தங்கள் வாழ்க்கையை அளவு போட்டு பார்க்கிறார்கள். इनके उनके साथ अपने जीवन को तौलते देखते हैं। தேவனுடைய பிள்ளை, உனக்குள் ஏற்றப்பட்ட ரட்சிப்பின் தீபம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். परमेश्वर की इच्छा है कि तेरे अंदर की जो उद्धार का दीपक है वो उजाला दे। உனக்குள் ஏற்றப்பட்ட ரட்சிப்பின் தீபம் அது விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட வேண்டும். तेरे अंदर जो जलाया हुआ उद्धार का दीपक दीवट पर रख दिया जाए। இவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன் ரட்சிப்பை நீ மரக்காலால் மூடி வைக்க கூடாது. इनकी उनकी तुलना में तुम उसे नापक से बंद न कर दो। மரக்காலால் மூடி வைக்கும் போது அந்த ரட்சிப்பின் தீபம் அணைந்து போகும். जब तुम उसे नापक से बंद कर दोगे तो उद्धार का दीपक बुझ जाएगा। உன் ரட்சிப்பின் தீபம் விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்படுமையானால் यदि तेरा उद्धार का दीपक दीवट पर चढ़ाया जाएगा அது உன் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். तेरे घर के सबको वो जाला फैलाएगा। அல்லேலூயா. हालेलुया। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, சோம்பேறியே நீ எழுந்திரு, ए आलसी तू अपने नींद से उठ जा, உன் தூக்கத்தை விட்டு எழுந்திரு. तेरे नींद से जाग जा। எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? कितनी देर तक सोता रहेगा? எவ்வளவு நேரம் நீ நித்திரை விட்டு எழுந்திராதிருப்பாய்? कब तेरी नींद टूटेगी? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, और थोड़ा देर सो, இன்னும் கொஞ்சம் கை மடக்கி உறங்கட்டு और थोड़ा हाथ मोड़ कर सो जाओ। என்று எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? कितने देर तक लेटे रहोगे? நீ எழுந்திரு, उठ जा, எழுந்திரு, उठ जा, தூக்கத்தை விட்டு எழுந்திரு, अपनी नींद से उठ जा, சோம்பலை விட்டு எழுந்திரு. आलसीपन से उठ जा। உன் விளக்கை கொளுத்தி நீ கட்டிலின் கீழ் வைக்காதே. तुम अपने दीपक को जलाकर काट के नीचे मत रख। கட்டிலின் கீழ் வைக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுகிறதை குறிக்கிறது. काट के नीचे रखना मतलब विश्राम को तुलना करती है। சுகபோக, बहुत ही मन सुख विलास, சுகபோக, सुख विलास, திருப்தி அடைந்த நிலைமையில சந்தோஷத்தோடு படுத்திருக்கிறார்கள். संतुष्ट भरे मन से सोए रहते हैं। சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். जो सुख विलास से जीते हैं वो जिंदा ही मरे हुए के समान है। ரட்சிப்பு இருக்கிறது, उद्धार है, தீபம் எரிகிறது, दीपक भी जल रहा है, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, प्रतिज्ञा वचन भी है, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. आशीर्वाद भी है, ஆனால் அவைகள் எல்லாம் மூடி மறைக்கிறார்கள். लेकिन उसे सब बंद करके रख देते हैं। ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்வதல்ல, आशीर्वाद है करके केवल बोलने के लिए அந்த नहीं, ஆசீர்வாதத்தினால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? उस आशीर्वाद के कारण किसकी भलाई हुई? தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் யாருக்கு நன்மை உண்டாகிறது? आपके आशीर्वाद से किसकी भलाई हुई? உங்கள் ரட்சிப்பின் தீபம் விளக்கு தண்டிலே ஏற்றப்பட்டிருக்குமேயானால் यदि आपका उद्धार का दीपक दीवट में चढ़ाया அது जाए எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கு. वो सबको उजाला फैलाएगा। அப்பொழுது வெளிச்சத்தை காண்க எல்லாரும் மனம் திரும்புவார்கள். तब उजाला को देखने वाले सब मन फिराएंगे। இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை வாங்கிக் கொண்டு, आज के दिन प्रतिज्ञा वचन को उठाकर, ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, आशीर्वाद के प्रतिज्ञा वचन को लेकर, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்று திருப்தியோடு இருப்பதல்ல. परमेश्वर ने मुझे आशीर्वाद भरी प्रतिज्ञा दिया है बोलकर संतुष्ट से बैठने के लिए नहीं, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். परमेश्वर के लिए जो अप्रिय मूर्ति पूजा करते हैं उस स्थान से उठना है। அதாவது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை மனுஷர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்க கூடாது. परमेश्वर को जो स्थान देना है उसी किसी इंसान को नहीं देना है। கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும். यदि परमेश्वर को प्रथम स्थान न देते हुए रहोगे तो उस स्थान से उठ जाइए। மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் சோம்பலை விட்டு எழும்ப வேண்டும். अपनी आलसीपन से उठ जाइए, தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். नींद से उठना है, விளக்கு தண்டை நீங்கள் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்க கூடாது. अपने दीपक को जलाकर काट के नीचे नहीं रखना है। சுகபோகமான வாழ்க்கை விட்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். सुख विलास जिंदगी से दूर होना है। சுகபோகமாய் வாழுகிற ஒரு மனுஷன் மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. जो सुख विलास से जीता है वो दूसरों की तकलीफ को नहीं जान सकता। தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குமேயானால், जिनके अंदर उद्धार का अनुभव है, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ जिनके अंदर उद्धार का आनंद है, அவர்கள் துன்பத்தை வரவேற்பார்கள். वो दुख की स्वागत करेंगे, அவர்கள் துன்பத்தை வரவேற்கிறார்கள். वो दुख की स्वागत करते हैं। ஏனென்றால் துன்பம் வரும்போது, क्योंकि जब भी दुख आता है, கஷ்டம் வரும்போது, जब भी कष्ट आता அந்த है, துன்பத்திலும் கஷ்டத்திலேயும் उस दुख और कष्ट में நமக்கு ஆறுதல் வருவது கர்த்தரிடத்திலிருந்து. हमारा तसल्ली केवल परमेश्वर से ही होता ஒரு है। மனுஷன் கர்த்தருடைய ஆறுதலை பெற்று அனுபவிப்பானேயானால், जो व्यक्ति परमेश्वर की तसल्ली को पाता है,
அந்த மனுஷனுடைய ஆறுதலை விரும்ப மாட்டார். वो किसी इंसान की तसल्ली को नहीं चाहेगा. ஒரு மனுஷன் கர்த்தருடைய விசாரிப்பை பெற்று வாழ்வானானால் यदि कोई व्यक्ति परमेश्वर का आधार पाकर जिएगा, அந்த மனுஷனுடைய விசாரிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார். वो किसी इंसान की पूछताछ को नहीं मानेगा. பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, எங்களுக்கு வருகிற அத்தனை உபத்திரவங்களிலேயே हमारी सभी उपद्रव में கிறிஸ்துவே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறபடினாலே मसीह ही हमारा तसल्ली होने के कारण எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். हमारे सभी क्लेश में परमेश्वर को धन्यवाद करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? சுகபோகமான வாழ்க்கை, உயிரோடு செத்த வாழ்க்கை, सुख विलास भरी जीवन, जिंदा ही मरे हुए के समान है. விளக்கை கொளுத்திருக்கிறோம். दीपक को जलाए हैं, கட்டின் கீழே வைத்துக் கொண்டு படுத்து இளைப்பாறுவதல்ல. उसे काट के नीचे रखकर विश्राम करने के लिए नहीं. ஆபிரகாமே எழுந்திரு, ए अब्राहम उठ जा, இருக்கிற இடம் எனக்கு பிடித்தமல்ல. तुम पीछे नहीं बैठे, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க இடம் எனக்கு பிடித்தமல்ல. तुम जहाँ पर बैठे हो जो परमेश्वर को प्रिय नहीं है, சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்தமல்ல. तुम सुख विलास से जी रहे हो ये मुझे पसंद नहीं है. ரட்சிப்பின் தீபத்தை ஏற்றி கட்டிலின் கீழ் வைத்துக் கொண்டு சோபலாய் படுத்திருப்பது எனக்கு பிடித்தமல்ல. उद्धार के दीपक को जलाकर काट के नीचे रखकर तुम सो रहे हो ये मुझे प्रिय नहीं है. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்திரு, परमेश्वर आपसे कहता है उठ जा, எழுந்திரு. उठ जा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. அல்லேலூயா, हालेलुया, हालेलुया. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு, आज कई लोगों के जीवन में उदास, அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு, कई लोगों के जीवन में उदास, ஆவிக்குரிய தூக்கம், आत्मिक नींद, வேதம் வாசிப்பதில் ஒரு தூக்கம், पवित्र शास्त्र पढ़ने में एक नींद, ஜெபிப்பதில் ஒரு தூக்கம், प्रार्थना में एक नींद, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல ஒரு தூக்கம், परमेश्वर को देने के विषय में एक नींद, தேவ சித்தம் செய்கிறதுல ஒரு தூக்கம், परमेश्वर की इच्छा पूरा करने में एक नींद, எல்லா காரியத்திலும் ஒரு தூக்கம். सब बातों में एक नींद. தூக்க மயக்கத்தினால் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். नींद की बेहोशी में कई लोग जी रहे தேவனுடைய हैं. பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், परमेश्वर हमसे कहता है எழுந்திரு, उठ जा, நீ இருக்கிற இடம் எனக்கு பிரியமல்ல. तुम जहाँ पर बैठे हो वो स्थान मुझे प्रिय नहीं है. மணவாளியே எழுந்திரு, ए दुल्हन उठ जा, மணவாளியே நீ எழுந்து வா. ए दुल्हन उठकर चली आ. மணவாளன் மணவாட்டி அழைக்கிறார், दूल्हा दुल्हन को बुलाता है, கிறிஸ்து சபையை அழைக்கிறார். मसीह कलीसिया को बुलाता தேவனுடைய है. பிள்ளைகள் சோம்பல் தலைமுத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். आप लोग आलसीपन से उठ जाइए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. வேதம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यशायाह 60वां अध्याय के पहला 2 वचन को यदि हम पढ़ेंगे, எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान हो ஒளி வந்தது, क्योंकि तेरा प्रकाश आ गया है. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान हो, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய மகிமை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து आज கொண்டிருக்கிறார்கள். कई लोग यहोवा का तेज को खो दिए हैं. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. यहोवा का तेज तुझ पर हुआ है. நீ எழும்பி பிரகாசி, तू उठ और प्रकाशमान हो. இருள் பூமியை மூடு, अंधकार पृथ्वी को ढक लेगा, காரிருள் ஜனங்களை மூடு. अंधकार छाया हुआ है, ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படு. उसका तेज तुझ पर प्रकट होगा. தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களை காரிருள் மூடும்போது, जब लोगों पर अंधियारा छाया जाएगी, இருள் ஜாதிகளை மூடும்போது, जब राज्य राज्य के लोगों पर घोर अंधकार होगा, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். परमेश्वर यहोवा तुझ पर उदय होगा. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கு. यहोवा का तेज तुझ पर प्रकट होगा. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க வேண்டுமானால் நீ எழும்ப வேண்டும். यहोवा का तेज तुझ पर उदय होना है तो तुझे उठना है. மகிமை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग यहोवा की तेज को खो दिए हैं. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप को जांच कर देखेंगे. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். वेदी को पकड़ कर ले चले गए. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. संदूक जो है इस्राएल लोगों से पकड़ाया गया. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. यहोवा का तेज उनसे छीन लिया गया. பிடித்துக் கொண்டு போகப்பட்டது உடன்படிக்கை பெட்டி. पकड़ तो लिए गए थे संदूक को, ஆனால் ஏழை மருமகள் சொல்லுகிறாள், लेकिन एली की बहू कहती है, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று.
यहोवा का तेज इस्राएल से छीन लिया गया தேவனுடைய है। பிள்ளைகள் என்ன மகிமை உங்களை விட்டு விலகி போயிற்று कौन सा तेज आपसे छीन लिया गया है? உடன்படிக்கை பெற்று விலகி போயிற்று संदूक आपसे छीन लिया गया இன்னைக்கு है। அநேகருடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பெற்று விலகி போயிற்று आज कई लोगों के जीवन में संदूक छीन लिया गया அந்த है। உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது वो संदूक के अंदर क्या था? தேவனுடைய பிள்ளைகள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது मन्ना रखी हुई सुनहरी पात्र में रखा गया था। உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் சத்துருக்கள் संदूक को पकड़ ले गए शत्रु लोग। ஆனபடினால மகிமையே இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று इसी इजराइल से महिमा छीन ली गई। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் परमेश्वर का प्रतिज्ञा वचन यदि आपके जीवन में पूरा होना है तो நீங்கள் மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக எழும்ப வேண்டும் यहोवा का तेज पाने के लिए उठना है। மகிமை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் यहोवा को तेज को खो देंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதம் வேதத்தில் இருக்குமே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாகாது परमेश्वर का प्रतिज्ञा वचन और आशीर्वाद केवल पवित्र शास्त्र में रहेगा बल्कि हमारे जीवन में नहीं। மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் सोनेरी पात्र में रखा हुआ मन्ना வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போயிருக்கும் போது निर्जल देश में जब लोगों को चला रहे थे இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுவதற்காக கர்த்தர் வனாந்திரத்தில் கொடுத்தது மன்னா इसराइल लोगों को भोजन के लिए मन्ना दिया गया। அது தேவ தூதருடைய அப்பம் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது स्वर्ग दूतों का रोटी कहा जाता தேவனுடைய है। பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் தந்திருக்க மன்னா வேத புஸ்தகம் आज के दिन परमेश्वर ने हमारे हाथ में मन्ना पवित्र शास्त्र दिया இந்த है। வேத புஸ்தகம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை விட்டு விலகி நிற்கிறது ये पवित्र शास्त्र हमसे कितना दूर हो गया है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறது कितनी बार हम पवित्र शास्त्र पढ़ते हैं। விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் विश्वासी करके कहने वाले எத்தனை பேர் வேத புத்தகத்தை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வருகிறார் कितने लोग केवल पवित्र शास्त्र को रविवार के दिन उठाकर लाते இன்றைக்கு हैं। உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் आज के दिन अपने आप को जांच कर देखिए। தாவீது சொல்லுகிறார் दाऊद कहता है வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் यदि व्यवस्था मेरी मनमोह न होता நான் எப்பொழுதோ என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் कभी का मेरे दुख में नष्ट हो जाता। நான் துக்கத்தில் அழிந்து போகாதபடிக்கு मैं अपने दुख में नष्ट न हो जाने से வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது व्यवस्था ही मेरे लिए आनंद का कारण बना। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் மனமகிழ்ச்சி எதிலே இருக்கிறது आज का दिन आपका मन का आनंद किस में है? வேதத்தில் உங்கள் மனமகிழ்ச்சி இருக்குமேயானால் यदि व्यवस्था में आपकी मन का आनंद हो தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வந்து தங்கும் परमेश्वर का प्रतिज्ञा वचन के आशीर्वाद आपके जीवन में बना रहेगा। எந்த நிலைமையில நீங்கள் மகிமை இழந்து போயிருக்கிறீர்கள் कौन सी परिस्थिति में आप महिमा को खो दिए हैं? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் सुनहरा पात्र में जो मन्ना रखा गया தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனம் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும் हमारा पूरी तरह से मन परमेश्वर के वचन से भरा रहना है। ஆரோனின் துளிர்த்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது हारोन का खिलाया गया हुआ छड़ी उसके अंदर था। அவைகளை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் उसे भी शत्रु लोग पकड़ कर ले गए। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்கிறது हमारे अंदर कौन सी स्वभाव है? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது हारोन की छड़ी जो खिलकर फूलकर फल दिया। அதற்கு அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது उसके बाद लिखा गया है இப்படியே கர்த்தர் முறுமுறுப்பை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலக்கி போட்டார் इसी तरह इजराइल से कुड़कुड़ाना परमेश्वर दूर कर दिया। இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கர்த்தர் முறுமுறுப்பை விலக்கி போட்டார் इजराइल से परमेश्वर ने कुड़कुड़ाना दूर कर दिया। ஆரோனின் துளிர்த்த கோல் எதை காட்டுகிறது हारून की खिली हुई छड़ी किसे दर्शाता है? முறுமுறுக்கிற ஒரு வாழ்க்கை कुड़कुड़ाने वाली बातें, முறுமுறுக்கிற ஒரு வாழ்க்கை कुड़कुड़ाने वाली जीवन। எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள முறுமுறுப்பு வருகிறதோ जब किसी व्यक्ति के अंदर कुड़कुड़ाना होती है, எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள முறுமுறுப்பு வருகிறதோ जब किसी स्त्री के अंदर कुड़कुड़ाना होती है, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில மகிமை இழந்து போகிறார்கள் वे अपनी जीवन की तेज को खो देते हैं। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக வேண்டுமானால் यदि परमेश्वर के आशीर्वाद को हमें पाना है तो அந்த வேத வசனம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் वो परमेश्वर का वचन हमारे मन में बना रहना है। மன்னாவாகிய பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட வேத வசனம் நமக்குள் இருக்க வேண்டும் सुनहरी पात्र में रखा हुआ मन्ना हमारे मन में होना है। வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் परमेश्वर के वचन के अनुसार हमारा जीवन बना रहना है। முறுமுறுப்பு இருக்க கூடாது कुड़कुड़ाना न हो, முறுமுறுப்பு இருக்க கூடாது कुड़कुड़ाना न हो। அநேக விசுவாச மக்கள் आज कई विश्वासी लोग தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில மகிமை இழந்து போகிறார்கள் अपने जीवन में महिमा खो देते हैं। முறுமுறுத்து முறுமுறுத்து மகிமை இழந்து போகிறார்கள் कुड़कुड़ाते कुड़कुड़ाते महिमा को खो देते हैं। கர்த்தர் நமக்கு என்ன குறை வைத்திருக்கிறார் परमेश्वर ने हमको क्या कमी रखा है? தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை हमेशा मैं यही कहती हूँ, எப்பொழுது हमेशा எந்த காரியமா இருந்தாலும் कोई भी बात हो
உலகத்துல நம்மை விட தாழ்ந்த நிலைமையில இருக்கிற மக்களை நினைத்து பாருங்கள். इस दुनिया में जो भी हमसे भी गरीब है उनकी ओर देखिए. நம்மை கர்த்தர் எவ்வளவோ மேன்மையாய் வைத்திருக்கிறார். हमको परमेश्वर उनसे कितनी बढ़कर रखा है. கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைத்து பாருங்கள். थोड़े गरीब लोगों को भी सोच कर देखिए. சாப்பாடு வேஸ்ட் பண்ண மனம் வராது. तब भोजन को वेस्ट नहीं करोगे. ஒருவேளை கஞ்சிக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஜனங்கள். एक समय का भोजन के लिए लोग कितनी तकलीफ उठाते हैं. கர்த்தர் எவ்வளவோ மேன்மையா வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमको कितनी उन्नति कर रखा है. இப்படி நீங்கள் நினைத்து பார்த்தால் ஒரு நாள் முறுமுறுக்க இடம் வராது. यदि ऐसा आप सोच कर भी देखोगे तो कभी नहीं कुड़कुड़ाओगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை திருப்தியாய் வைத்திருக்கும் போது जब परमेश्वर हमको संतुष्ट रीति से रखा है, முறுமுறுக்க कुड़कुड़ाते வாழ்க்கையில மகிமை இழந்து கொண்டே போகிறோம். जीवन की महिमा को खो दे रहे हैं. மகிமை இழந்து போகிறீர்கள். महिमा को खो दे रहे हो. கர்த்தர் நம்மை மகிமையாய் வைத்திருக்கிறார். परमेश्वर हमें महिमा में रखा है. ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிமை இழந்த வாழ்க்கை வாழக்கூடாது. परमेश्वर के लोग महिमा को खो नहीं देना है. மகிமை இழந்த ஒரு வாழ்க்கை, महिमा को खो दिया हुआ जीवन வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்து. किसी व्यक्ति के जीवन में आशीर्वाद को रोक देता है. ஆண்டவரே இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க आज வேண்டும். के दिन अपने आप को जांच कर देखेंगे. முறுமுறுத்த அத்தனை பேர் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். जितने लोग भी कुड़कुड़ाए सब जंगल में नष्ट हो गए. 6 லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்கள் ஸ்திரீகள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். 6 लाख से भी अधिक लोग पुरुष और स्त्री इजराइल से मिस्र देश से बाहर निकले. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, எகிப்தை விட்டு புறப்பட்ட அத்தனை பேர், मिस्र देश से निकले हुए हर कोई, முறுமுறுத்த அத்தனை பேர், जितने भी लोगों ने कुड़कुड़ाया வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். वे जंगल में ही नष्ट हो गए. கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யார்? कनान में कौन प्रवेश हुए? வனாந்தரத்தில் பிறந்த சிறு பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். जो भी जंगल में पैदा हुए छोटे बच्चे वहां पर प्रवेश हुए. காலேபு யோசுவாவும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். कालेब और यहोशू कनान में प्रवेश किए. மாத்திரமல்ல யோசேப்பினுடைய எலும்பு கானானுக்குள் பிரவேசித்தது. यूसुफ का हड्डी भी कनान में प्रवेश हुआ. முறுமுறுத்த அத்தனை பேர் வனாந்தரத்தில் செத்தார்கள். जितने लोग भी कुड़कुड़ाए सब जंगल में मर गए. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. वादा किया हुआ कनान में वो प्रवेश नहीं कर पाए. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கலாம். परमेश्वर ने आपके लिए भी वादा किया है. எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்திருக்கலாம். सब लोग ने प्रतिज्ञा वचन तो उठाया है, வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், लेकिन प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा होना है तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மகிமை இழந்த வாழ்க்கை வாழக்கூடாது. आप लोग महिमा को खो दिया हुआ जीवन नहीं बिताना है. மகிமை இழக்க வைக்கிற ஒரு காரியம் முறுமுறுப்பு. महिमा को खो देने वाली जीवन है कुड़कुड़ाना. போதும் என்கிற மனசு நமக்குள் உண்டாயிருக்குமேயானால் திருப்தி உண்டாகும். यदि हमारे अंदर संतुष्ट मन हो तो भरा हुआ मन रहेगा. போதும் என்கிற மனசு, संतुष्ट मन, திருப்தியான ஒரு வாழ்க்கை, तृप्त भरा जीवन, அது தேவ பலன் உள்ள ஒரு வாழ்க்கை. वो परमेश्वर का बल पाया हुआ जीवन, இந்த வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ये जीवन हमारे अंदर होना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? उस संदूक के अंदर क्या था? கற்பனை இருந்தது. आज्ञा की फली थी. 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார் கர்த்தர். 10 आज्ञा की पट्टिका थी. இரண்டாவது முறையாக மோசே கல்லுகளில் அதை எழுதி வைக்கிறார். दोबारा जाकर मूसा उसे पत्थर में लिखकर रखता है. அந்த 10 கற்பனைகளை உள்ளடக்கி அந்த கல்லு அங்க இருந்தது. उस आज्ञा की पट्टियां उसके अंदर थी. தேவனுடைய பிள்ளைகள் சுற்றி வளைத்து பார்க்கும்போது पूरी तरह से कुल में देखेंगे 10 கற்பனைகள் அடங்கிய கல்லு, அந்த உடன்படிக்கையின் கல்லு அங்க இருந்தது. अंदर जो है व्यवस्था की फली अंदर थी. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் சுருக்கி சொல்லுகிறார். पूरा नए नियम में परमेश्वर सब कुछ कट कर बताता है. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் तू अपने परमेश्वर यहोवा से உன் முழு இருதயத்தோடு, तेरे पूरे मन से, உன் முழு ஆத்மாவோடு, तेरे पूरे प्रेम உன் முழு प्राण மனதோடு, से, तेरे पूरे मन से, உன் முழு பலத்தோடு तेरे पूरे बल से நீ அன்பு கூர்வாயாக. तू प्रेम कर. இது முதலாவது பிரதான கற்பனை. यही प्रथम आज्ञा है. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், इसके अलावा दूसरी आज्ञा क्या है? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல जैसे तू तुझसे प्रेम करता है பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. वैसे ही दूसरों से भी प्रेम कर. இதுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கற்பனை. यही प्रतिज्ञा किया हुआ आज्ञा. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில இந்த 2 கற்பனைகளை மீறுகிறதுனால
இல்லாததினாலே अपने जीवन में ये दो आज्ञाओं को पालन न करने के कारण இன்னைக்கு अनेक தங்கள் வாழ்க்கையில மகிமை இழந்து போகிறார்கள். आज कई लोग अपने जीवन में महिमा को खो देते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்கள் வாக்கியம் நிறைவேற आपके வேண்டும். जीवन में प्रतिज्ञा वचन पूरा होना है। கர்த்தர் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்கள் கைகளில் வாக்குத்தத்த வசனங்களை தந்திருப்பார். आपकी परिस्थिति के अनुसार परमेश्वर ने आपके हाथों में प्रतिज्ञा वचन दिया है। வாக்குத்தத்த வசனங்களுக்காக மாத கணக்காய் ஜெபித்து प्रतिज्ञा वचन के लिए महीने से बात प्रार्थना कर रहे थे। கர்த்தர் சூழ்நிலைகளை அறிகிறவர். परमेश्वर हमारी परिस्थिति को जानता है। அவரவருடைய கைகளில் கிடைத்த வசனம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. हर्रे के हाथों में जो वचन मिला है वो आपसे ही परमेश्वर बात कर रहा है। இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यदि ये वचन आपके लिए पूरा होना है तो தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் எழும்பணும். सबसे पहले आप जहाँ पर बैठे हो वहाँ से उठना है। எந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? कौन सी जगह आपने परमेश्वर के लिए दिया है? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். परमेश्वर को जो स्थान देना है उसे परमेश्वर को ही देना है। கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல வேற எந்த மனுஷனும் உட்கார கூடாது. जो स्थान परमेश्वर को देना है उस स्थान में कोई और आकर नहीं बैठना है। நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை வேறொரு காரியங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் केवल आप खुद ही ऐसी नहीं करते हो। ஆபிரகாமை போல மற்றவர்களை இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுத்த கூடாது. अब्राहम के समान दूसरों को भी उसी रास्ते में नहीं चलाना है। அப்படினால கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் முதல் இடம். इसलिए परमेश्वर को प्रथम स्थान देना இதை है। கொடுக்க நீங்கள் தவறி இருப்பீர்களானால் इसे यदि आप देने से चूक गए हो அந்த இடம் தேவனுக்கு பிரியமில்லாதது. वो जगह परमेश्वर को प्रिय नहीं அந்த है। பிரியமில்லாத காரிய இடத்திலிருந்து நீங்கள் எழும்புங்க. उस जो परमेश्वर को प्रिय नहीं उस स्थान से उठ जाओ। மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சோம்பலாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை. आलसी रहना परमेश्वर को पसंद नहीं। நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आप लोग फुर्तीले हाथों के साथ रहना है। கர்த்தர் தந்த இரட்சிப்பின் தீபத்தை கட்டிலின் கீழ் வைக்க கூடாது. जो भी उद्धार का दीवट परमेश्वर ने दिया उसे काट के नीचे न रखे। சுகபோகமான ஒரு வாழ்க்கை. सुख विलास भरी அந்த जीवन சுகபோகமான வாழ்க்கை விட்டு நீங்கள் எழுந்திருக்கணும். उस सुख भोग से पर आप लोग मन फिराना ஒரு है। மனுஷன் சுகபோகமாய் வாழ்வானையானவன் கர்த்தரை தேட மாட்டார். यदि कोई व्यक्ति सुख विलास से जिए तो परमेश्वर को नहीं ढूंढेगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். जो संतुष्ट जिसका पेट भर जाता है वो मद को भी लात मारता है। ஒன்றுமில்லாதவர்களுக்கு அந்த தேனை எடுத்து சாப்பிடும்போது கண்கள் தெளிவாகும். लेकिन जो भूखा होता है वो मद को खाते समय उसकी आंख में एक शुद्ध नजर होती है। எவர்கள் திருப்தி அடைந்து போய் இருக்கிறார்களோ लेकिन जो पेट जिसका भरा है அவர்களுக்கு தேன் கூட்டை கொண்டு கொடுத்தாலும் அதை மிதிக்கதான் செய்வார்கள். उनको यदि मद भी जाकर दोगे तो उसे पर लात मारोगे। கர்த்தர் சொல்லுகிறார், சுகபோகமான வாழ்க்கை விட்டு நீ எழும்பு. परमेश्वर कहता है सुख विलास भरी जिंदगी से उठ जा। நீ சுகபோகமான வாழ்க்கையை திருப்தி அடைந்து கொண்டு இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. सुख विलास भरी जीवन में संतुष्ट रहना परमेश्वर को प्रिय नहीं அந்த है। காரியத்திலிருந்து எழுந்திரு. उन बातों से उठ जा। மகிமையை இழந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. महिमा को खो देना परमेश्वर को प्रिय नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் மகிமையடைந்த சீயோனாய் நீங்கள் வாழ வேண்டும். महिमा पाया हुआ सियोन बनना है। மகிமையடைந்த வாழ்க்கை. महिमा पाया हुआ जीवन। எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் மகிமை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறது? कौन कौन सी बातें आपके जीवन में महिमा को खो दे रहा है? எழுந்திரு. उठो। உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. यहोवा का महिमा तुझ पर उदय हुआ है। மகிமை வெளிப்படுத்த வேண்டும். महिमा को प्रकट करे। மகிமை இழக்க வைக்கிற காரியம் முறுமுறுப்பு. यहोवा के तेज को कौन सी बातें गटगटाता है? कुड़कुड़ाना। முறுமுறுப்பை உண்டாக்கக்கூடிய காரியம் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. कुड़कुड़ाना इसलिए होती है कि तुम्हारे मन में संतुष्ट नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் இதை உங்களுக்கு ஒரு பாடமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். इसे तुम अपने जीवन में एक पाठ बोलकर रख लो। எல்லா சூழ்நிலைகளிலும் सभी परिस्थिति உங்களை में விட கீழாய் இருக்கிற ஜனங்களை நினைத்து பாருங்கள். तुमसे भी जो गरीब है नीचे है उनकी तरफ देखो। உங்களை விட எல்லாவற்றிலும் கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைத்து பாருங்கள். जो तुमसे भी बहुत ही तकलीफ में है कष्ट में है उनकी ओर देखो। ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மேல் நோக்கி பாருங்கள். आत्मिक जीवन में हमेशा ऊपर के लोगों को ஞான देखो। ஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கப்பட்டது உண்மையானால், यदि आप बपतिस्मा के द्वारा परमेश्वर के साथ दफनाए गए हो, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால், यदि बपतिस्मा के द्वारा परमेश्वर के साथ दफनाए गए हो, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நோக்கி பாருங்கள். मसीह जो दाहिने और विराजमान है उस ऊपर की बातों की ओर ध्यान दो। ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலான தரிசனம். आत्मिक जीवन में ऊपर की दर्शन। உலக வாழ்க்கையில் நம்மை விட கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை பாருங்கள். इस दुनिया की जीवन में हमसे भी जो गरीब है उनकी ओर देखो। இன்னைக்கு அநேகர் தங்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் என்பதை மறந்து
மறந்து போகிறார்கள். आज कई लोग भूल जाते हैं कि हम किस परिस्थिति से आए எந்த हैं, கஷ்டத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். कौन से तकलीफ से परमेश्वर ने हमको उठाया था। பவுல் சொன்னது போல சொல்லணும். पौलुस ने जैसा कहा वैसा कहना है। வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். मुझे जीना भी मालूम है, मुझे झुकना भी मालूम है। எப்பேற்பட்ட பணக்கார வீட்டுல பிறந்தவன். मैं कितने बड़े धनी परिवार में मेरा जन्म ஆனா हुआ பவுல் है, சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है எந்த நிலைமையில எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும். कोई भी परिस्थिति में मैं जीना जानता हूँ, வாழ்வானாலும் தாழ்வானாலே, भले ऊपर हो या नीचा हो, உயர்வானாலும் தாழ்வானாலே, या उन्नति हो या नीचा हो, எல்லா நிலைமையிலேயே सभी परिस्थिति में திருப்தியாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். संतुष्ट रहना सीख लिया हूँ। திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டேன். संतुष्ट रहना सीख लिया हूँ। திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் முறுமுறுக்க जो மாட்டார்கள். कोई संतुष्ट रहना सीख लिए वो कभी नहीं कुड़कुड़ाएंगे। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया. हालेलुया। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आएंगे। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய் இல்ல. परमेश्वर का प्रतिज्ञा वचन झूठा नहीं தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए प्रतिज्ञा वचन दिया है। இது வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ये प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है। ஆண்டவருடைய சமூகத்தை வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். हे परमेश्वर प्रतिज्ञा वचन मेरे जीवन में पूरा होना है। அது வாழ்க்கையில் நீ தந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை. प्रभु जी आपने दिया हुआ वचन वो आप ही ने दिया है। ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிற வார்த்தை. प्रभु जी आपने मुझसे बातें किया है, அதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். मैं उससे विश्वास के साथ मान लेता हूँ। அதை प्रभु நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். प्रभु जी मैं उस विश्वास के साथ मान लेता அந்த हूँ। வார்த்தையின் வாழ்க்கை நிறைவேற वो வேண்டும். वचन मेरे जीवन में पूरा होना அதற்கு है, நான் தகுதியுள்ள பாத்திரமாய் விளங்க मैं வேண்டும். उसके लिए योग्य बनूं। இதுவரைக்கும் உமக்கு தரக்கூடிய ஸ்தானத்தை நான் உமக்கு தர மறந்திருப்பேனே. अभी तक मैंने जो स्थान आपको देना चाहिए उसे नहीं दिया प्रभु, இன்றைக்கு உமக்கு தரக்கூடிய ஸ்தானத்தை நான் உமக்கு தர விரும்புகிறேன். लेकिन आज के दिन से प्रभु जी आपको जो स्थान देना चाहिए उसे मैं आप ही को दूंगा प्रभु। முதலிடம் கர்த்தருக்கு. प्रथम स्थान केवल परमेश्वर முதலிடம் को, கர்த்தருக்கு. प्रथम स्थान केवल यहोवा தேவனுடைய को। பிள்ளை இதுவரையிலும் முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்காதிருந்திருப்பீர்களானால், यदि अभी तक आप लोग परमेश्वर को प्रथम स्थान नहीं दिया हो, இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க. आज के दिन अपना मुंह खोल कर बोलिए, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற வேண்டும். प्रभु जी आपका प्रतिज्ञा वचन मेरे जीवन में अवश्य पूरा होना है। உமக்கு முதலிடம் கொடுத்து ஜீவிக்கிற இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். आपको प्रथम स्थान देने के लिए आज के दिन समर्पण करता हूँ। அப்படி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வேதத்தில் இருப்பதல்ல. प्रभु जी आपका वचन केवल प्रतिज्ञा में, केवल पवित्र शास्त्र में என் नहीं, வாழ்க்கையில சொந்தமாக வேண்டும். मेरे जीवन में पूरा होना है। இன்று முதல், आज से, இன்று முதல் आज से ஆண்டவரே, நான் சுகபோகமான வாழ்க்கை விரும்ப மாட்டேன். प्रभु जी मैं सुख विलास भरी जीवन नहीं चाहूंगा। என் ரட்சிப்பை நான் மூடி வைக்க மாட்டேன். मैं अपने उद्धार की दीपक को बुझाऊंगा नहीं। உயிரோடு செத்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். मैं जिंदा ही जी मरा हुआ के समान नहीं रहूंगा। இன்று முதல் आज से என் लेकर ரட்சிப்பின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு காணும்படியாக मेरा उद्धार का दीपक का उजाला दूसरों को फैलाने के लिए ஆண்டவரே, நான் வாழுவேன். प्रभु जी मेरा जीवन बना எல்லாரும் வாய் திறந்து रहेगा। சொல்லுங்க. सबको अपना मुंह खोल कर बोलिए, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. अपना समर्पण कीजिए। ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு प्रभु கொடுக்கிறேன். जी मैं अपना जीवन समर्पण करता நான் हूँ। சுகபோகமான வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. मैं सुख विलास भरी जीवन बिताना नहीं चाहता। நீர் என்னை எந்த பாதையில் நடத்துகிறார் அந்த பாதையில் நான் நடக்க आप விரும்புகிறேன். जो भी रास्ते में मुझे चलाना चाहते हैं उसमें चलने के लिए मैं तैयार हूँ। தேவனுடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் கரம் பிடிப்பார். समर्पण करने वालों को परमेश्वर हाथ पकड़ लेगा। ஆண்டவருடைய வார்த்தையின் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். परमेश्वर का वचन हर एक के जीवन में पूरा होना है। இன்றோடு என் வாழ்க்கையை நான் முறுமுறுப்பை விட்டு அகலுகிறேன். आज के दिन से मैं अपने जीवन में कुड़कुड़ाना दूर कर देता ஒரு हूँ। தீர்மானம் பண்ணுங்க. निर्णय लीजिए, निर्णय प्रतिष्ठा लीजिए, பண்ணுங்க. प्रतिष्ठा कीजिए, प्रतिष्ठा ஆண்டவரே, இனி कीजिए। நான் முறுமுறுக்க மாட்டேன். प्रभु जी मैं आज से कुड़कुड़ाऊंगा नहीं। முறுமுறுப்பு வரும்போது जब भी कुड़कुड़ाने की परिस्थिति आएगी கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைத்து பாருங்க. मैं गरीब लोगों को स्मरण करूंगा, கஷ்டமில்லாத ஜனங்களை நினைத்து பாருங்க. जिनके पास कुछ भी नहीं है उनको स्मरण करूंगा, இருக்க வீடு இல்லாத ஜனங்களை நினைத்து பாருங்க. जिनको रहने का घर नहीं है उन्हें स्मरण करूंगा, ஆகாரம் இல்லாமல் தத்தளிக்கிற ஜனங்களை நினைத்து பாருங்க. जिनको भोजन नहीं मिलता उनको स्मरण करूंगा। கர்த்தர் என்னை எவ்வளவோ விசேஷமாய் நடத்துகிறார். प्रभु जी मुझे कितनी विशेष रखे हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்க. परमेश्वर को स्तुति करूंगा। கர்த்தர் உங்களை முறுமுறுப்பை அகற்றி போடுவார். आपकी कुड़कुड़ाना को दूर कर दीजिए। இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுப்பு. आज के दिन अच्छा निर्णय लीजिए, எல்லாரும் தீர்மானம் எடுங்க. सब कोई अच्छा निर्णय எல்லாரும் लीजिए, பிரதிஷ்டை பண்ணுங்க. अच्छा प्रतिष्ठा कीजिए। இன்று முதல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். आज से लेकर मैं परमेश्वर को प्रथम स्थान दूंगा। இன்று முதல் சுகபோகமான வாழ்க்கையை நான் வெறுப்பேன். आज से सुख विलास भरी जिंदगी से नफरत இன்று करूंगा। முதல் முறுமுறுப்பை என்னை விட்டு அகற்றுவேன். आज से कुड़कुड़ाना मुझसे
अच्छा निर्णय உங்கள் लीजिए। தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். आपकी निर्णय को पूरा करने के लिए परमेश्वर बल देगा। தீர்மானங்களை நிறைவேற்ற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பலன் தரும்படியாக निर्णय को पूरा करने के लिए पवित्र आत्मा जी बल देने के தேவனுடைய लिए பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி सब ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஆமென், ஆமென். हालेलुया, எல்லாரும் கரங்களை தட்டி हालेलुया, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். हालेलुया, பரிசுத்த ஆவியானவர் हालेलुया। துணை செய்வாராக. Glory, 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 நன்றி. glory. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆமென், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் ஆமென், வாழ்க்கையில் நிறைவேற ஆமென், வேண்டும். ஆமென். Glory மக்கள் நன்றி ஐயா. ஹalleluya, நன்றி ஐயா. எல்லா ஹalleluya, முறுமுறுப்புகள் ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே Glory, அகன்று दूर போகட்டும் हो जाए, ஐயா. दूर हो जाए। எல்லா முறுமுறுப்புகள் कुड़कुड़ाना दूर हो இயேசுவின் जाए, நாமத்திலே दूर हो அகன்று जाए, போகட்டும் दूर हो ஐயா. जाए। உமக்கு முதலிடம் यीशु के கொடுக்க नाम से, यीशु என் के नाम ஆண்டவருக்கு से முதலிடம் கொடுக்க सारी பரிசுத்த कुड़कुड़ाना ஆவியானவர் दूर துணை हो जाए। செய்வீராக. परमेश्वर Glory आपको மக்கள் நன்றி प्रथम ஐயா. स्थान देने के लिए Hallelujah, सहायता कीजिए, hallelujah, सहायता hallelujah. कीजिए। प्रभु जी आप ही को प्रथम स्थान दे प्रभु। Hallelujah. हर बातों में Hallelujah. परमेश्वर। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. हम सब खड़े हो जाएंगे। மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. வாழ வைக்கும் அன்பு தெய்வம்
இம்மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்து நடத்தி தந்தபடினால अब तक पवित्र आत्मा जी हमारे आराधना को आशीष कर दिया, इसलिए கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे हाथों में हमें प्रतिज्ञा वचन दिया है। இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற வேண்டுமானால் यदि वो प्रतिज्ञा वचन हमारे जीवन में वैसा ही पूरा होना है तो நாம் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். जो जगह हम जहाँ पर बैठे हैं वो परमेश्वर को प्रिय रहे। அது பிரியமில்லாத இடமா இருக்குமே ஆனால் यदि वो परमेश्वर को प्रिय न हो அந்த இடத்தை விட்டு நாம் எழும்பணும். उस जगह से हमें उठना है। ஆண்டவர் வைக்கக்கூடிய ஸ்தானம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर को प्रथम स्थान देना है। சுகபோகமான வாழ்க்கை வெறுக்கணும். सुख विलास भरी जिंदगी से नफरत करना है நம்ம விட்டு விலக்கணும். और कुड़कुड़ाना हमसे दूर करना है। இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து ऐसी बातों को करने से வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள प्रतिज्ञा को हमारे जीवन में अपनाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए रे के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। சமுத்திரை கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பார். सम्मुख में इकट्ठे हुए हर एक बच्चों को आशीष कीजिए। ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளை முடி சூட்டுவீராக. इस साल भर परमेश्वर आप अपने बच्चों को भलाई और करुणा से मुकुट धरा दे प्रभु। ஒவ்வொருவருக்கென்றும் கர்த்தர் தனிப்பட்ட முறையில நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். हर एक जीवन में आप व्यक्तिगत प्रतिज्ञा वचन दिए हो, वो प्रतिज्ञा वचन हर एक के जीवन में पूरा हो जाए। பிள்ளைகளுக்கு அதற்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் விளங்க தெய்வம் அனுக்கிரகம் செய்யும். परमेश्वर उस प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पाने के योग्य पात्र बना दे। உம்முடைய நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். शुभ नाम को महिमा कीजिए। காணிக்கை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. दान दिए हुए हर एक के हाथों की कमाई को आशीष कीजिए। கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். आपका हाथ हर एक बच्चों के संग रहे। ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आपके सम्मुख में आए हुए आप हर एक को प्रभु जी आशीष कीजिए। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे मन योग கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं பாவங்களை भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, हमारा पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம், आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।